பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் மிக முக்கியமான அடிப்படை, இணை வைப்பு கலக்காத அடிப்படை இந்த தவக்கல். அல்லாஹ் மேலே வைக்கக்கூடிய தவக்கல். எப்படி ரப்புக்கு முன்னால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி சுஜூது செய்து ருக்கு செய்து குர்ஆன் ஓதி திக்ரு துவா செய்து அல்லாஹ்வை வணங்குகின்றோமோ, அதுபோல் உடல் செய்கின்ற அதெல்லாம் உடல் செய்கிறது. அதே நம்முடைய கல்பு செய்கின்ற வணக்கம்தான் தவக்கல். தக்வாவும் தவக்கலும் இந்த கல்பு அல்லாஹுக்கு செய்கின்ற இபாதத். இதை வேறு யாருக்கும் செய்துவிடக்கூடாது. வெற்றி யாரை கொண்டு வர்றது? அல்லாஹை கொண்டு. தோல்வி யாரை கொண்டு வருவது? அல்லாஹை கொண்டு. லாபம் யாரை கொண்டு வருகிறது? நம்மளுக்கு அல்லாஹை கொண்டு. நஷ்டம் யாரை கொண்டு? வாழ்வு யாரை கொண்டு? மரணம் எல்லாமே யாரை கொண்டு வருகிறது? அல்லாஹை கொண்டு. அதிகாரம் அவனுக்குத்தான். பூமியில் விதைக்கப்பட்ட விதை அல்லாஹின் நாட்டம் இல்லாமல் விளையாது. காய்கள் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் காய்க்காது. பழம் பூ அல்லாஹின் நாட்டம் இல்லாமல் அறுவடை செய்ய முடியாது. மழை கொண்டு அழித்து விடுவான். வெயில் பூச்சி எதா இருந்தாலும் அல்லாஹை கொண்டு தான். எனது பெருமை ஆணவம் எனது திறமை இதெல்லாம் ஃப்ரௌன் போல் நம்மளை ஆக்கிடும். வாயால் சொல்கின்ற என்ற வார்த்தை கல்பில் சிப்பாக அமைய வேண்டும். அல்லாஹ் போதுமானவன். காரண காரியங்களை கையாகலாம். அதற்காக மார்க்கம் காரணங்களை விட்டுவிட்டு சந்நியாசி ஆகிவிடு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. காரணங்களை கையாளுங்கள், ஆனால் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். நம்பிக்கை அல்லாஹ் மீது வையுங்கள். பொருள் சம்பாதிக்கணும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். வியாபாரம் லாபம் தருவது நஷ்டம் தருவது அல்லாஹ்வின் நாட்டத்தில் உள்ளது என்று நம்பணும். அப்படியாகிவிட்டால் அந்த வியாபாரத்தில் உண்மை இருக்கும், ஹலால் இருக்கும். இமாம் சுஃபியான் ரஹமத்துல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வானம் எல்லாம் செம்பாக மாறி பூமியெல்லாம் இரும்பாக மாறி இனி மழையே பெய்யாது, பூமியில் எந்த விளைச்சலும் இருக்காது என்ற நிலையில் எப்படி அல்லாஹ் ரிஜிக் தருவான் என்று ஒருவன் சந்தேகித்தால் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றினால் அவன் அல்லாஹ்வை ரஜாக் என்று நம்பவில்லை. அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு நோக்கத்திற்காக நான் படைக்கவில்லை. இவர்களிடத்தில் உணவு நான் கேட்டவில்லை, நான் இவர்களுக்கு உணவு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாறைக்குள் உணவு உண்ணக்கூடிய பூச்சிகளுக்கு உணவு கொடுக்கிறவன் அல்லாஹ். காக்கா குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிறவன், பறவைகளுக்கு உணவு அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதை ஹலாலான வழியில் தேடுங்கள், ஹராமான வழியில் தேடி விடாதீர்கள். ஒரு நாள் என்னாச்சு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை தண்ணி வழியில் சென்று கொண்டிருக்கும் போது நினைக்கிறாங்க. அப்போது அவருடைய குதிரையை கட்டுவதற்கு அங்கே எந்த பொருளும் இல்லை. அங்கிருந்து ஒரு மனிதர் இடத்துல இந்த